ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் சப்ஜெக்ட் அண்ட் காம்பவுண்ட் ப்ரெடிகேட். சம்டைம்ஸ் a sentence has a compound subject when there are two or more nouns in the subject. அதாவது சில நேரங்களில் ஒரு வாக்கியத்தில் ஒரு கூட்டு எழுவாய் இருக்கிறது. இந்த விஷயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பெயர் சொல்கள் உள்ளன. For example, Ravi and his friends ran outside to play basketball. Ran and we asked who ran. அதாவது யார் ராபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரேன் அவுட் சைட் டு பிளே பேஸ்கெட்பால். இதில் த வேர்ப் ரேன் அண்ட் வி ஆஸ்க் ஹூ ரேன் அப்படின்ற கேள்விக்கு ராபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் விச் கம்ப்ரைஸ் த சப்ஜெக்ட். அதாவது இந்த இடத்துல வினை ஓடுதல், மேலும் யார் ஓடினார்கள் என்ற கேள்விக்கு பதிலாக வருவது ராபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்பது தான் அதுக்கு பதிலாக வருது. எனவே வாக்கியத்தின் இந்த பகுதி முழுவதும் சப்ஜெக்ட், அதாவது ராபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது சப்ஜெக்டு. அதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே ப்ரெடிகேட். இப்போ a compound predicate includes two or more verbs that relates to the subject. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது காம்பவுண்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கிறது பயனிலை தொடர் என்பது எழுவாயுடன் தொடர்புடைய இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வினை சொற்களை உள்ளடக்கியது. இதுதான் a compound predicate. For example, the little girl picked up her doll and climbed into bed. இதில் the verbன்றது picked up and climbed. We ask who picked up அப்படின்ற கேள்விக்கு who climbed and who picked up என்ற கேள்விக்கு ஆன்சராக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா the little girl. the answer the little girl. இந்த இடத்துல வினை சொல் picked up மற்றும் climbed. யார் எடுத்தார்கள், யார் மேலே ஏறிவிட்டார்கள் என்ற கேள்வியை எழுப்பும்போது நம்முடைய இரண்டு கேள்விகளுக்கும் பதிலாக வருவது த லிட்டில் கேர்ள் என்றது தான். ஸோ இந்த காம்பவுண்ட் ப்ரெடிகேட் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இதில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். ஃபஸ்ட்டு ஒன், எ பேர்டு ஃப்ளைஸ் இன் த ஸ்கை. எ பேர்டுன்றது சப்ஜெக்டு, ஃப்ளைஸ் இன் த ஸ்கை ப்ரெடிகேட். பாய்ஸ் லவ் டு ப்ளே கிரிக்கெட். இதில் பாய்ஸ்ன்றது சப்ஜெக்டு, லவ் டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்றது ப்ரெடிகேட். இட் இஸ் எ பிக் ரூம். இட் சப்ஜெக்ட், இஸ் எ பிக் ரூம் அப்படின்றது ப்ரெடிகேட். டீச்சர் டீச்சர்ஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் நாலேஜ். இதில் டீச்சர் அப்படின்றது சப்ஜெக்டு, டீச்சர்ஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் நாலேஜ் அப்படின்றது ப்ரெடிகேட். The sun sets in the west. Subject the sun, sets in the west அப்படின்றது predicate. Water boils at 109 centigrade. இதில் water subject, boils at 109 centigrade என்றது predicate. Girls play badminton. Girls subject, predicate, play badminton. Cow gives us milk. Cow subject, gives us milk அப்படின்றது predicate. Harish is very intelligent. Harish subject, is very intelligent அப்படின்றது predicate. இப்போ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. த பாய் ஏட் ஆப்பிள். இதில் ஹூ ஏட் ஆப்பிள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலாக வர்றது த பாய். ஸோ த பாய் சப்ஜெக்டு, மீதமுள்ளது ப்ரெடிகேட். மீதமுள்ளது என்ன? ஏட் ஆப்பிள். ஏட்டுன்றது வேர்ப். எதை சாப்பிட்டான்? ஆப்பிளை சாப்பிட்டான். த பாய்ன்றது சப்ஜெக்டு, ஏட் ஆப்பிள்ன்றது ப்ரெடிகேட். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஃபுட்பால் இஸ் பிளேடு இன் எவ்ரி கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இதில் ஈஸ் பிளேடு அப்படின்றது வேர்ப், விச் இஸ் பிளேடு ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால் இஸ் த சப்ஜெக்ட். இதில் ஃபுட்பால்ன்றது சப்ஜெக்டு, மீதமுள்ள வேர்ட்ஸ் உங்களுக்கு ப்ரெடிகேட்.
Both of my parents have to work at the weekend. Both of my parents have to work at the weekend. இதில் have என்றது verb. Have is the verb. Who have to work அப்படின்ற கொஸ்டினுக்கு பதிலாக வர்றது both my parents. So both my parents is the subject and the rest part is the predicate. அதாவது both of my parentsன்றது சப்ஜெக்டில் வரும். have to work at the weekend அப்படின்றது predicate. இப்போ இன்னொரு சென்டென்ஸு a student and the bus driver were injured in the crash. A student and the bus driver were injured in the crash. இப்போ இதில் were injured in the crash. were injured is the verb here. who were injured இந்த கேள்விக்கு பதிலாக வர்றது a student and the bus driver. So a student and the bus driver are the subjects. இதில் ரெண்டு சப்ஜெக்ட் வருது பாருங்கள். a student and the bus driver were the subjects and the rest